Hi students, 10th Max Chapter 3 Algebra Example 3.22 பார்க்க போகிறோம். அதில் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது 4 3 2 4 3 2 4 3 2 1 அப்புறம் கான்ஸ்டன்ட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. போன எக்ஸாம்பிள் சம் 3.21 என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்டும் கொடுப்பாங்க. அதே ரூல்ஸு அப்படியே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் சேஞ்சஸே கிடையாது. கடைசி ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம மாற்றி ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த ஏ அண்ட் பியை நம்ம கண்டுபிடிப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி கொடுக்கலாம், எம் அண்டு என் கொடுக்கலாம், பிக்யூன்னு கொடுக்கலாம். ஸோ எந்த வேல்யூவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். சரி, இந்த சம்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் ரைட் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக சம்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் ரைட் பண்ணுறோம். இப்போ கோஎஃபிஷியன்ட்னா பவர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 9 சிம்பிளோட சேர்த்து போடுங்க, ப்ளஸ் 12, அடுத்தது ப்ளஸ் 28, அடுத்தது ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? சிம்பிள்ஸ் ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா எழுதலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். சரிங்களா? எப்பயுமே ஃபஸ்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், ஸ்கொயர்ஸ் எடுக்கலாம். இப்போ 3 3s are 9. அப்போ 3 3s are 9 போடுறீங்க. முதல் ஸ்டெப் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு இதை கேன்சல் பண்ணுறீங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு பேர்த்தையும் அப்படியே கீழே இறக்குறீங்க. ப்ளஸ் 12 போடுறீங்க, ப்ளஸ் 28 போடுறீங்க. ரெண்டு பேர் தான் எப்பயுமே ஜோடியாக கீழே இறங்குவாங்க, சிங்கிளாக இறங்க மாட்டாங்க. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த 3யை டபுளாக சொல்லியிருக்கேன். 3 + 3 6, இல்லைனா 2 3s are 6 எழுதுங்க. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணணும். அதான் முதல் ரூல். ஏன்னா 12/6 கேன்சல் பண்ணுங்கள். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ், அப்போ 2. அப்போ இந்த ப்ளஸ் 2 அப்படிங்கிறது இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ இந்த ப்ளஸ் 2வால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12 ப்ளஸ் 12, 2 2s are 4 ப்ளஸ் 4. அப்போ இதுக்கும் மைனஸ் போடுங்க. சரிங்களா? அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். 24 - 4 சார் 28 - 4 என்ன வரும்? 24 வந்துடும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 28ல் 4 போச்சுன்னா 24 நோட் பண்ணியாச்சு. இதில் நம்ம அப்படியே நம்ம கீழே டவுனில் இருக்கிறோம். ஏஎன்பி எப்பயுமே பேராக தான் கீழே இறங்குறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. நான் எப்பவுமே கொஞ்சம் சிம்பிள்ஸை போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு மைனஸ் வரும்போது நீங்கள் ஈஸியாக கரெக்டாக போடுவீங்க. சரிங்களா? இப்போ இந்த 6ங்கிறது ஓல்டு பர்சன், இந்த 2 தான் நமக்கு நியூவாக இங்கே வந்திருக்கான். அப்போ 2 + 2 4. இப்போ இந்த 6 எடுத்து என்ன பண்ணணும், இந்த 24ஆல் டிவைட் பண்ணால் தான் இங்கே புதுசாக ஒரு நம்பர் கிடைக்கும் நமக்கு. அப்போ 24 / 6. 6 டேபிளால் 1 6 are 6, 4 6 are என்ன வந்துடும் உங்களுக்கு 24, 4 டைம்ஸ். சரிங்களா? அப்போ இந்த ப்ளஸ் 4 இங்கே மேலே போட்டுக்கணும். இந்த ப்ளஸ் 4 இங்கே இருக்கக்கூடியது இங்கேயும் ப்ளஸ் 4 போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ப்ளஸ் 4ஆல் இந்த 3 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 4s are 24. அடுத்து இந்த 4 4s are 16. திரும்பவும் 4 4s are 16 வந்திருக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்பயுமே நம்ம வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே 0 வரணும். அவங்க தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நம்ம 0 நான் வந்துடும். அப்போ இது மைனஸ், இது மைனஸ், இது என்ன தான் மைனஸ் தான், ஏன்னா இது ப்ளஸில் இருக்கிறது. அப்போ a - 16 = 0 எழுதலாம் நம்ம சால்வ் பண்ணப்போ. a - 16 = 0, கமா b - 16 = 0. b - 16 = 0. சரிங்களா? -16 ஆப்போசிட் பண்ணால் என்ன வந்துடும், +16. -16 ஆப்போசிட் பண்ணால் என்ன வந்துடும், +16. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ a = 16 and b = 16.
ஸோ இந்த சம்மே நிறைய டைம் நமக்கு எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப பொறுமையாக கவனிச்சிங்கன்னா எந்த இடத்துல டவுட் வருதோ அதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா இந்த ஏஎன்பி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதோட மாடல் சம் எல்லாத்தையுமே எக்ஸசைஸில் நம்ம போட முடியும். பப்ளிக்கில் 3.8லேருந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸசைஸ்லேருந்து ஏதாவது ஒரு சம் 5 மார்க் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.